ஹாய். கேட் சிவில் இன்ஜினியரிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறக்கு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், டெக்னிக்கல் சீரீஸ் அப்படின்ட்டு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜியோ டெக்னிக்கல் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா பெர்மியபிலிட்டி கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இன் a falling head permeameter test on a silty clay sample, the following results were obtained. Sample length 120 mm, sample diameter 80 mm, initial head 1200 mm, final head 400 mm, time for fall in head 6 minutes, standpipe diameter 4 mm, find the coefficient of permeability of the soil in mm per second. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட் 1998 ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாலிங் ஹெட் பெர்மியோமீட்டர் டெஸ்ட் சொல்லிட்டோம். சாம்பிள் வந்து சில்டிக் லேக் சாம்பிள். ஓகேயா, இதில் அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சாம்பிள் லென்த், இதுதான் சாம்பிள் லென்த். சாம்பிள் லென்த் வந்து 120 mm கொடுத்துட்டாங்க. சாம்பிள் டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா 80 mm கொடுத்துட்டாங்க. இனிஷியல் ஹெட் 1200 mm. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சாயில் சாம்பிள் எடுத்துட்டு இந்த பெர்மியோமீட்டரில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகே, அந்த வாட்டர் வந்து எங்கே எவ்வளோ தூரம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1200 mm ஹைட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஸ்டாண்ட் பைப்பில் 1200 mm ஹைட்டுக்கு வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைம் ஆக என்ன ஆகும்னா இந்த வாட்டர் எல்லாம் அந்த சாயில் சாம்பிள் ஃப்ளோ ஆகி வெளியே வரும். ஓகே, அப்படி ஃப்ளோ ஆகி வர்றது வந்து ஃபைனலாக எந்த ஹெட் வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 400 mm ஹெட் வரைக்கும் வருது. இங்கே 1200 mm வந்து 400 mm ஹெட்டுக்கு வந்து ஃபால் ஆகுது. ஓகே, இந்த 1200 400 ஃபால் ஆகுது. எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குதுன்னா 6 minutes டியூரேஷன் வந்து எடுத்துக்குது. ஓகே, அதில் இந்த ஸ்டாண்ட் பைப்போட டயாமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கிவன் டேட்டா. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சாயில் சாம்பிள் சில்டிக் லைன் கொடுத்துட்டாங்க. அதனுடைய லென்த் 120 mm, டயாமீட்டர் 80 mm, ஹைட் இனிஷியல் ஹைட் 1200 mm, ஃபைனல் ஹைட் வந்து 400 mm. இந்த ஃபாலுக்கு வந்து 6 minutes ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பைப்போட டயாமீட்டர் 4 mm சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஃபாலிங் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஃபார்முலா என்னன்னா K is equal to 2.303 AL divided by AT log 10 H1 divided by H2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும், 2.303. ஏங்கிறது என்னன்னா ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ வந்து ஏரியா ஆஃப் ஸ்டாண்ட் பைப். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டாண்ட் பைப் வந்து 5/4 d². இந்த ஸ்டாண்ட் பைப் என்ன டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் அந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்ன இருக்கும், 5/4 d². ஸோ அப்போ இன்டூ 5/4 இன்டூ d². ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி பைப், ஸ்மால் ஏங்கிறது பைப் சம்மந்தப்பட்டது, கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது சாம்பிள் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து 5/4 d² தான். ஆனால் இங்கே வந்து டயாமீட்டர் ஆஃப் தி பைப் எடுத்துக்கணும், இங்கே அந்த டயாமீட்டர் ஆஃப் தி சாயில் சாம்பிள் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 5/4 இன்டூ d². டயாமீட்டர் ஆஃப் தி பைப் வந்து நமக்கு என்ன, 4² இன்டூ லென்த். லென்த் ஆஃப் சாயில் சாம்பிள் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 120 mm. யூனிட்ஸ் பார்த்துக்கணும், எல்லாமே சேம் யூனிட்ஸாக இருக்காங்க, எல்லாமே mmல தான் இருக்குது. ஸோ அதனால் 120 போட்டுக்கிறேன். டிவைடட் பை கேபிட்டல் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள், அப்போ 5/4 இன்டூ டயாமீட்டர் ஆஃப் தி சாயில் சாம்பிள் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 80 mm. இப்போ 80² இன்டூ டைம் பீரியட். டைம் பீரியட் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. 6 minutes அப்படின்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ செகண்ட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், செகண்ட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அப்போ செகண்ட்ஸில் அவங்க கன்வெர்ட் பண்ணுறப்போ 6 minutes இன்டூ ஒரு நிமிஷத்துக்கு 60 seconds, அதனால இன்டூ 60 பண்ணிக்கிறேன். இன்டூ log 10 H1 by H2. H1 அப்படிங்கிறது இனிஷியல் ஹைட், H2 அப்படிங்கிறது ஃபைனல் ஹைட். இப்போ இனிஷியலாக ஹைட் வந்து எதில் இருக்கு, 1200. ஃபைனல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக பெர்மியபிலிட்டியோட வேல்யூ வந்து 9.15 இன்டூ 10⁻⁻4 mm per second அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேயா, ஸோ அப்போ இனிஷியலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க, எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா வந்து 2.303 AL by AT log 10 H1 by H2. ஏங்கிறது ஏரியா ஆஃப் பைப்பு, இங்கே கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏங்கிறது ஏரியா ஆஃப் பைப், கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள். ஸோ அப்போ இங்கே வந்து 5/4 ஸ்மால் d² போடணும், இங்கே 5/4 கேபிட்டல் d² போடணும். ஸ்மால் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி பைப், கேபிட்டல் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி சாயில் சாம்பிள். ரெண்டு விஷயம் முக்கியம். முதல் விஷயம் வந்து எல்லா பக்கமும் யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும்.
ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் பீரியட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ செகண்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து 9.15 × 10⁻⁻⁴ mm/s வரும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.